விட்டு நாம் மோவாவுக்கு போனோம்னா நம்மளோட வாழ்க்கையில் குறைவு தான் வரும். நிறைய சொல்லுவோமா, நம்ம ஞாயிற்றுக்கிழமை கட் பண்ணிட்டு எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் நம்மளோட வாழ்க்கையில் குறைவு தான் வரும். ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு சொந்த நகோமியை பார்த்து ஒருத்தர் கேட்குறாங்க, நகோமியா நீ இவ்வளோ மாற்றிக்கிறேன்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னை நகோமி என்று சொல்லாதீர்கள், மாறால் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் என்னை மிகுந்த என் வாழ்க்கையில் கசப்பை கட்டுன்றாங்க. அவன் சொல்றாங்க, நான் நிறைவுள்ளவனாய் போனேன், கர்த்தர் என்னை குறைவுள்ளவனாய் மாற்ற. கர்த்தர் மாத்தல. நல்லா கவனிங்க, எருசலேமை விட்டு என்னைக்கு அவங்க மோகம் இருப்பதை, எருசலேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு, ஒரு சந்தோஷமான வீடு, ஒரு சமாதானத்தின் வீடு. எங்க? எருசலேம். அதை விட்டுட்டு மோவாப் என்று சொன்னால் சபிக்கப்பட்ட இடத்துக்கு போயிட்டாங்க. அநேக நேரத்தில் சில பேர் அப்படிதான் பணத்துக்கு ஆசைப்பட்டு, உலக காரியங்களுக்கு ஆசைப்பட்டு, செல்வத்துக்கு ஆசைப்பட்டு இயேசுவை விட்டு வழி விலகி போகிற அநேக இன்றைக்கு மோவாபில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள்.